அதற்கு முன்னால் இங்கு வந்திருக்கின்ற நமது முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் அவர்களுக்கு இந்த உரையில் ஏற்பட்ட அல்லது இந்த உரையின் மீது கொண்டு அறிய வேண்டிய விஷயங்களுக்காக அவர்களுக்கு கேள்வி பதிலுக்கான நேரம் இப்பொழுது ஒதுக்கப்படுகின்றது. உங்களது கேள்விகளுக்கு நமது அறிஞர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் பதிலளிப்பார்கள். முதலில் ஒரு சகோதரர் 4 கேள்விகளை இங்கு எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள். முதலிலேயே அவர்கள் வந்தவுடனே அந்த கேள்விகளை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். தயவு செய்து அந்த சகோதரர் சிறிது எழுந்து நிற்கவும். அவர்களது பெயர், உங்களோட பெயர்? இது என்னுடைய பேர் செல்வம். இங்கே பக்ரீன் அல்மனி கிச்சனில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய மனசில் இருக்கிற கேள்வி ஒரு 4 கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். அது எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய சேர்ந்த மாற்று மதக்காரர்கள் எல்லாத்துக்கும் எனக்கும் சேர்ந்து நான் கேட்டுக்கிறேன். சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி மிக இலகுவானதும் எளிமையானதும் கூட, கடுமையானதல்ல. முதல் கேள்வி, முஸ்லிம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு சகோதரர்கள் சுருக்கமாக பதிலளிப்பார்கள். அதன் பிறகு அடுத்த கேள்வியை நாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லீம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறாரு. முதல் அது அரபியிலே உள்ள ஒரு வார்த்தை. இது இஸ்லாம், முஸ்லீம் என்பது. அஸ்லம என்கிற அரபு சொல்லுடைய அர்த்தம் கட்டுப்பட்டான் என்பது அஸ்லம என்கிற அரபு சொல்லுடைய அர்த்தம். முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன் என்பது அதனுடைய அர்த்தம். யாருக்கு கட்டுப்பட்டவன் என்றால் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் என்பதுதான் முஸ்லீம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே முன்னே வேதங்களுக்குரிய இறை தூதர்களாலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. நபி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் அவ்வல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் முதலானவன் என்று அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து பேசியதாக குர்ஆன் சொல்கிறது. இதே போன்று நோவா என்று சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த ஒரு இறை தூதர். வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது, அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்படுவதற்கு முன்னால் வந்த ஒரு இறை தூதர். அவரும் நான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் என்று அவருடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னதாக அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே முஸ்லீம் என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். அந்த முஸ்லீம் என்கிற வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதரிலிருந்து பின்னால் வந்த பல இறை தூதர்கள் மூலமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லி சொன்னால் கட்டுப்படுதல் என்கிற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. இஸ்லாம் என்று சொல்லி சொன்னால் அமைதி, சாந்தி என்கிற அர்த்தம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்ங்கிறது. சலாம் என்கிறது அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. அப்போ இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்படுதல், இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்கிற அர்த்தம் இருக்கிறது. இஸ்லாம் என்று சொல்லி சொன்னால் அமைதி, சாந்தி என்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த வார்த்தை பிரயோகமே இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏனென்று சொல்லி சொன்னால், மதங்களை எடுத்துக்கொண்டால் அந்த மதங்கள் யாராவது ஒரு தனி நபருடைய பேரிலே, அந்த மதத்தை பிரச்சாரம் செய்த முக்கியமான ஒருவருடைய பேரிலே அறிமுகமாகிறது. அப்போ புத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் புத்த பிரானுடைய பேரிலே, கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் இயேசு அவர்களுடைய பேரிலே, இப்படி பேரின் அடிப்படையிலே அறிமுகமாகிறது. இதே போல சில நேரங்களில் சில மதங்களை எடுத்து பார்த்தால் இனத்தின் அடிப்படையிலே அறிமுகமாகிறது. யூத மதத்தை பொறுத்தளவில் இனத்தின் பெயரால் அறிமுகமாகிறது. சில மதங்களை பொறுத்தளவில் இடத்தின் பெயரால் அறியப்படுகிறது. இந்து மதத்தை பொறுத்தளவில் இடத்தின் பெயரால் அறியப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தளவிலே இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்கிற ஒரு பொதுவான தன்மையின் பேரிலே அது அறிமுகமாகிறது. எனவே இஸ்லாம் என்று சொல்லி சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுதல், முஸ்லீம் என்று சொல்லி சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுபவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கு. அது அல்லாஹ் என்றால் என்ன என்கிறது கேட்டிருந்தார்கள். படைத்த இறைவனுக்கு சொல்லப்படக்கூடிய பல பெயர்கள் இருக்கிறது. இறைவனுக்கு, கடவுளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. இதனை இந்து பெரியார்களும் உணர்ந்து சொல்கிறார்கள். கடவுளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அறிவியினர்கள் தான் அதாவது கடவுளை பல கடவுள் என்று அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கு அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். எப்படி என்றால், பல ஓட்டைகள் போடப்பட்ட ஒரு பாத்திரம், அதனால் ஒரு விளக்கை மூடுகிறோம். ஒரு விளக்கை மூடியதும் அந்த பல ஓட்டைகள் வழியாலும் வெளிச்சம் தெரியும். மூடர்கள் அதனை பல விளக்குகள் என்று நினைக்கிறார்கள், பல ஒளிகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விளக்கை, அந்த பானையை தூக்கிவிட்டு பார்த்தால் உள்ளே ஒரு விளக்கு தான் இருக்கு. பல துவாரங்கள் இடம்பெற்றிருப்பதினால் பல பகுதிகளினால் வெளிச்சம் வருகிறது என்று சில ஞானிகள் விளக்கம் சொல்வார்கள். இறைவன் ஒருவன் தான்,
பல பேர்கள் இருப்பதினால் அதை பல கடவுள் என்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இஸ்லாத்திலே இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பமாக குர்ஆனை ஓதுகின்ற போது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று ஓதுகிறோம் என்று ஆரம்பித்தார்கள். அர் ரஹ்மான் என்பது இறைவனுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர், அர் ரஹீம் என்பது இறைவனுக்கு சொல்லப்படக்கூடிய பெயர். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் என்கிற வார்த்தையும் இறைவனுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர். இந்த பெயரிலும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த அல்லாஹ் என்கிற அரபு வார்த்தைக்கு அந்த அரபு வார்த்தை மொழியில எந்த இடத்துல தேடினாலும் பன்மை வார்த்தை கிடையாது. இப்ப கடவுள் சொன்னா கடவுள்கள் என்கிற பன்மை வார்த்தை இருக்கும். அல்லாஹ் என்கிற அரபு வார்த்தைக்கு அரபு மொழியில எந்த இடத்திலையுமே ஒரு பன்மை பதம் ஒன்று கிடையாது. அதே நேரத்தில் அதாவது கடவுள் என்கிற வார்த்தைக்கு பெண்பால் கற்பிக்கலாம், எந்த வார்த்தைக்கும் பெண்பால் கற்பிக்கலாம். அரபு மொழியிலே அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு பெண்பால் என்கிற ஒன்றே கிடையாது. இது அந்த மொழி அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள். இந்த குர்ஆன் தன்னை போல ஒரு வசனத்தை கொண்டு வர சொல்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்த நான் நினைக்கிறேன் வில்லியம் மூர் என்கிற அறிஞர் முதலாவது இந்த அல்லாஹ் என்கிற வார்த்தையை எடுத்து ஆய்வு செய்கிறார். இந்த அல்லாஹ் என்கிற வார்த்தையிலே அரபு மொழியிலே அல்லாஹ்வுக்கு அலிஃப் லாம் லாம் ஹே என்கிற வார்த்தைகள் இருக்கும். முதலாவது இந்த அலிஃபை எடுத்துருவோம், ஒரு எழுத்தை எடுத்துருவோம், எடுத்தா இந்த வார்த்தையை சிதைக்கலாமான்னு பார்க்கிறார். அந்த ஒரு எழுத்தை எடுத்தால் அரபியிலே அந்த வார்த்தை லில்லா என்று வாசிக்கப்படும். லில்லா என்றால் அல்லாஹ்வுக்காக என்று அர்த்தமாகிறது. அப்ப என்ன செய்றார், சரி அப்படி எடுத்தாலும் வார்த்தை சிதையாது, எனவே ஒரு எழுத்தை எடுத்து விட்டோம், இரண்டாவது எழுத்தை எடுப்போம் என்று இரண்டாவது எழுத்தை எடுக்கிறார். எடுத்தால் அந்த வார்த்தை லஹு என்கிற அர்த்தத்துக்கு வருகிறது. லஹு என்ற அரபியிலே சொன்னால் அவனுக்காக என்று ஆகிவிடும். இப்ப மூணாவது எழுத்தை நம்ம எடுத்துருவோம், நீக்கிட்டு பார்ப்போம்னு பார்த்தா மூணாவது எழுத்தை நீக்கிட்டு கடைசி எழுத்தை பார்த்தால் ஹூ என்று வருகிறது. ஹூ என்று அரபியிலே சொன்னால் அவன் என்பது அர்த்தமாகும். அவன் என்கிறது இறைவனை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுவது. அந்த அல்லாஹ் என்கிற வார்த்தையில எந்த எழுத்தை சிதைத்தாலும் அந்த அல்லாஹ்வினுடைய அர்த்தத்திலே சிதைவு ஏற்படாத ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மையும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் என்கிறது இறைவனுக்கு குறிக்கப்படக்கூடிய விசேஷமான ஒரு பெயர்களில் ஒன்று.